தலித்துகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த ராம்தேவ் தலையை கொண்டு வந்தால் 1 கோடி ரூபாய் பரிசு கொடுப்பதாக பகுஜன் சமாஜ் வேட்பாளர் அறிவித்திருப்பது இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த யோகா குரு பாபா ராம்தேவ் தேனிலவுக்கு செல்வது போல தலித்துகளின் வீடுகளுக்கு ராகுல் செல்வதாக கிண்டலடித்தார். இந்த கருத்தை கண்டித்து பல்வேறு தலித் அமைப்புகளும் ராம்தேவுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. பஞ்சாப் மாநிலம் ஹோஷியர்பூரில் ராம்தேவ் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் தலித் அமைப்பினர் ஈடுபட்டனர். அப்போது ஹோஷியர்பூர் லோக்சபா தொகுதி பகுஜன் சமாஜ் வேட்பாளர் பகவான் சிங் சௌகான் பேசுகையில் ராம்தேவை கடுமையாக திட்டியதோடு ராம்தேவின் தலையை கொண்டு வரும் நபருக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் கொடுப்பேன் என்றும் போலீசார் முன்னிலையிலேயே அறிவித்தார். आज मैं ऐलान करदा पुलिस दी हाजरी दे विच कि जे काली माता गुंडियां दे सिर वड्ड के अपने गले दे विच पा सकदी आ ते अज ऐलान करदा जे कोई इदां दा आदमी जेड़ा इस गुंडे दा सिर वड्ड के लियावे ओनू 1 करोड़ रुपया इनाम दिता जाऊगा. ராம்தேவ் பேசிய சர்ச்சை நீடித்து வரும் நிலையில் அவரது தலைக்கு பரிசு அறிவித்திருப்பது அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.